வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக உங்க அண்ணன் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு. புருஷன் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பொண்டாட்டிய பாத்திருக்கேன். ஆனா தம்பி சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அண்ணனை இப்பதான் பாக்குறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கல. பாலு. அண்ணி, நான் வேலைக்கு போலன்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஏன் போகல? பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நான் இங்கே இருக்க போறேன். டேய், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்டா. என் தம்பிக்கு டெல்லியில வேலை, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காருன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய 20,000 ரூபாய் சம்பளம்? நம்ம தென்னந்தோப்புல காத்துல விழுற தேங்காயும் மட்டையும் வித்தாலே மாசம் 30,000 ரூபாய் வரும். ஏண்டா, நானா போச்சனே? நீ தானே போறேன்னு சொன்ன. ஆமா, நான் சொன்னேன், விவரம் இல்லாம சொன்னேன். ஆனா என்ன ஊர் விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. டேய், என்னமா சொல்றான்? இவன் ஊரை விட்டு போறதுல எனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். அம்மா, நான் சின்ன பையன் தான், விவரம் இல்லாம பேசிட்டேன். இவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன போவான தடுத்துக்கலாம்ல. இதுவே அப்பா உயிரோடு இருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்கும் போது நீ ஏண்டா மத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு கேட்டிருப்பாரா இல்லையா? பாலு, உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவரை போய் நீ... அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். அம்மா, கோபத்துல அவனை எதுவும் பேசிடாதீங்க. என்னங்க, சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இந்த பாலையாவது குடிங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், தொந்தரவு பண்ணாத. அவர் தான் ஏதோ குழம்பி போய் பேசுறாருன்னா, சின்ன வயசு தானே. யாரு சின்ன பையன்? அறிவு கிட்டவளே, நினைச்சு பேசுறான். எம்எல்ஏ பழி போடுறான். நான் அவனை வேலைக்கு போச்சேன்னு அவனா போறேங்கிறான், அப்புறம் போக மாட்டேன்னு சொல்றான். ஒண்ணு தனக்கா தெரியணும், இல்ல சொல்றவங்க பேச்சையாவது கேட்கணும். இந்த வயசு அப்படிங்க. முதல்ல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால தான் சொல்றேன். இந்த பாரு, நான் அவனுக்கு 4 இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு வரப்போற பொண்டாட்டி அவர் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா? அவன் யார் மேலே அதை ஆசைப்படுறானா? ஆமா. யாரு? சொல்லு. என் தங்கச்சி எங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவ. அவளும் உங்களுக்கு மாமா பொண்ணு தானே? ஆறு புரியாம பேசுற. என்னதான் மாமா மகளா இருந்தாலும் அவன் ஒப்பாட்டி மக தானே. தம்பிக்கு இப்படி தகுதி இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊர்ல பேச மாட்டாங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? நியாயம்னு வந்தப்போ நீங்க ஊரே எதிர்த்துக்கல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல. இதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே. நீங்க நினைச்சா முடியும். உங்க வார்த்தையை அம்மா தட்ட மாட்டாங்க. வாங்க, உள்ள வாங்க. என்னங்க? எந்தா கோயிலுக்கு போறேன்னு உடனே வந்துட்டா? கோவில் என்ன இன்னைக்கு லீவா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? உங்க மாப்பிள்ளை. நீங்க இங்க? உங்களை இங்க பார்க்க வேண்டிய வேலை வந்துருச்சு மாமா. வாங்க பேசுவோம். உட்காருங்க. மாமா, பழசெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் பொண்ணை அந்த கேணப்பயலுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிச்சேன்னு. இப்போ நினைச்சா கூட ஒன்றும் புரியல.
ஆத்திரம் அறிவை மழுங்கடிச்சிருச்சு. சமயத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நானே வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சேன். என் தப்பு. என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. உங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருந்தது. நியாயமா பார்க்க போனா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மாமா, நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம பாலு உங்க பொண்ணு காவேரியோட நெருங்கி பழகிறதா கேள்விப்பட்டேன். என்ன ஆளோட நெருங்கி பழகிறாளா? அடிச்சிருப்பால. ஏய், எங்கடி உன் பொண்ணு? மாமா மாமா எங்க உன் பொண்ணு? காவேரி. மாமா சும்மா இருங்க மாப்ள. நாய்ங்க. பாடிங்க என்ன? நீ பாலுவோட நெருங்கி பழகுறியா? பாத்தியா? கேக்குறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கறா. தொடப்ப கட்டிக்கு கேக்குது. மாமா 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 சொல்லுடி. மாமா அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க மாப்ள. நான் சொல்றத கேளுங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்னஞ்சிருசுங்க. ஒருத்தர் விரும்புறாங்க. அதை நாம ஏன் தடுக்கணும்? பாலுக்கு உங்க பொண்ணை கேட்க தான் வந்த மாமா. மாப்ள, உங்க அம்மாவை கேட்டீங்களா? கேட்டேன். கல்யாணி அவதான் சம்பந்தம் பேசிட்டு வர சொன்னா. நல்லா யோசிச்சீங்களா? நம்ம பங்களிங்க எதிர்ப்பாங்க, கௌரவம் போயிடுச்சேன்னு குதிப்பாங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு கூட தான் யாருமே வரல, அம்மாவை தவிர. மாப்பிள்ள, எல்லாரும் முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்தினேன், ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க என் பொண்ணு கல்யாணம் ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துனீங்க, கௌரவப்படுத்தினீங்க. ஏதோ சந்தர்ப்ப வசத்தால இவளை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஆரம்பத்துல ஊர்ஜனங்க ரொம்ப கேவலமா பேசினாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா அவளை கௌரவமா வாழ வைக்க வேண்டிய சக்தி என்கிட்ட இருந்தது. ஆடா, அவளுக்கு பிறந்த காவேரி முறையில்லாம பிறந்த பொண்ணாச்சுன்னு ஏற்கனவே ஊர்ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை நம்ம ஜாதியில மறுபடி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? அவளுடைய எதிர்காலம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க பெருந்தன்மையோட வந்து உங்க தம்பிக்கு என் பொண்ணு கேட்டு இப்போ என்ன காப்பாத்திட்டீங்க. ஐஸ்புரா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். நீங்க வசந்துட்டீங்க மாப்பிள்ள, வசந்துட்டீங்க. மாமா நான் வரேன் மாமா. அப்பா, ரொம்ப அடிச்சுனா கண்ணு. முதலாளி, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யாரு? வணக்கம், நான் கிருஷ்ணா ரெட்டி. என் பேர் விஜய ரங்கநாத் ரெட்டி. உங்க தம்பி தானே பாலு? அவனை பார்க்கணுமா? நோ நோ நோ, நான் உங்களை பார்க்க வந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க தம்பி படிச்ச காலேஜ் பிரின்சிபால் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஒரே பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் உங்க தம்பியை பத்தி எக்கச்சக்கமா சொன்னான். எனக்கு மெட்ராஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு, 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அம்மா காஃபி இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல முடிவை சொல்லுங்க, சாப்பாடே சாப்பிட்டு போறேன். ஐயா, நீங்க எங்களை மதிச்சு வீடு தேடி வந்து கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என் தம்பிக்கு நேத்து தான் ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணேன். அடடே, நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல் இருக்கு. சரி, என் பொண்ணுக்கு எங்க எழுதிருக்கோ அங்கதான் நடக்கும். நான் புறப்பட்டுங்களா? ஐயா, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அவசர வேலை இருக்கு, வரேங்க. வாங்க. வரேம்மா. அம்மா வாமா, நீ மட்டும் வந்திருக்க, அப்பா வரல? நிறுத்தடி. எங்க உன் புருஷன்? எங்கடி அவன்? என்னக்கா? ஏண்டா, அந்த சிரிக்கு வீட்டுக்கு போய் நம்ம தம்பிக்கு பொண்ணு கேட்டியாமே, இது உனக்கே நல்லா இருக்கா? நானே வந்து உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட கதை கேட்க வரலடா. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நடக்குதா? அந்த சிரிக்கைய மதிச்சு அவ பொண்ணை நம்ம பாலு கட்டி வச்சா ஏன் மதிப்பு என்ன வருது? பார்வதி, அது வந்து இல்ல,
அம்மாவும் பிள்ளையும் எல்லாருமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அக்கா நான் சொல்றத கோவப்படாம கேளு. ஏன்டா கேட்கணும்? ஏன் கேட்கணும்? நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, நான் கோவப்படாம கேட்கணுமாக்கும். நீங்க அந்த பொண்ணு கொடுக்கிற மரியாதை எனக்கு கேவலம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி, பாலு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டா. இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா பாலு என்ன பெரிய பாலு, அவனுக்கு என்ன தெரியும்? 4 அறை கொடுத்து அவனை திருத்துறத விட்டுட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. அக்கா பாலு அந்த பொண்ணு நெருங்கி பழகிறத கல்யாணி தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். இதுல நம்ம விருப்பத்தை விட அவன் விருப்பம் தான் முக்கியம். அப்போ நம்ம மானம் போனாலும் பரவாயில்ல, அவனோட ஆசை நிறைவேறணுமா? ஏண்டி கல்யாணி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? குடும்ப ஒத்துமையா இருக்கணும்னா வேற வழி இல்லம்மா. பாலு வளர்ந்த புள்ள, ரொம்ப கண்டிச்சாலும் தப்பாயிடும். அடி போடி, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா. டே தம்பி, அவ கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடாது. அப்படி நடந்தது உனக்கு அக்கா இல்ல நினைச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அக்கா அக்கா நான் சொல்றது கேளு. என்னடா இது அக்கிரமமா இருக்குது? மெட்ராஸ்ல இருந்து பெரிய கோடீஸ்வரன் கிருஷ்ணா ரெட்டி நேர்ல வந்து உங்க அண்ணன் கிட்ட என் பொண்ணை உன் தம்பி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா உங்க அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டானாமே. அது வந்து பெரியப்பா, நான் தான் காவேரி விரும்பினேன். அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணாரெட்டி சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டாரு. யாரா அந்த காவேரி? மாமனோட வெப்பாட்டி பொண்ணு. முறையா பிறந்தவள உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு முறை தவறி பிறந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறான். இந்த கருமத்தியெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்றேன். ஏய், உங்க அண்ணன் முறை பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணதுனால உங்க மாமனுக்கு உங்க அண்ணனுக்கு தகராறுப்பா. இப்ப மாமனோட வப்பாட்டி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சரி, நீ எல்லாம் பேசினா அப்படிதான் இருக்கு. போ, நான் சொல்லிக்கிறேன். இந்த பாரு, உங்க அண்ணன் பெரிய ராஜதந்திரிப்பா. சச்சா, நான் தான் காவேரிய தெர்றா, பார்த்தேன், பேசுனேன், பழகினேன். உங்க மாமா பண்ண மாதிரி நீங்க அவ்வளவு வெப்பாட்டிய வச்சுக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணுமா வேண்டாமா? வேணும். போய் சொல்ல அவங்கிட்ட. வாலிப வயசுல புத்தி இப்படித்தான் தறிக்கட்டு ஓடும். உங்க அண்ணன் பெரிய மனுஷன் தானே, அறிவுரை சொல்ல வேண்டாமோ? நீ அந்த கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவனுக்கு இருக்கிற அத்தனை ஃபேக்டரிக்கும் உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டா உங்க அண்ணனை விட 10 மடங்கு உயர்ந்துருவேன். அதை உங்க அண்ணனால தாங்கிக்க முடியல. எது எப்படி இருந்தாலும் உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க அண்ணன் எப்படா சம்மதிக்கிறான்? ஏய், இத நீ உங்க அண்ணன் கிட்ட போய் பெரிய பஞ்சம் நானே சொல்லு. ஆனா இப்பவும் குடிமொழிக்கு போகல, இன்னும் நேரம் இருக்கு. எந்த வழி நல்ல வழின்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். நேரா மாசாணியம்மன் கோயிலுக்கு போ. பூசாரி கிட்ட பூ கேளு. வெள்ளைப்பூ விழுந்தா உங்க அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லு. சிகப்பு விழுந்தா சொல்லாத. போ, சீக்கிரமா போ, குழப்பம் அடையாத. பெருசு சிகப்பு பூ விழுந்து சொல்லாம விட்டானா என்ன பண்ணுவீங்க? பூசாரியை ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சாச்சு. வெள்ளைப்பூவை தவிர வேற பூவே வராது. பெருசு பெருசு நீ எப்பா. டேய், நீங்க எல்லாம் வந்து ஆளை பார்த்து வேலை செய்யறவங்க, நாங்கெல்லாம் அழுங்காம வேலை செய்யறவங்க. கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு முன்கூட்டியே சொல்லிடுங்க. கணக்குல என் கல்யாணம் தான் கோயில்ல சாதாரணமா நடந்துச்சு. என் தம்பி கல்யாணம் அப்படி நடக்க கூடாது. இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது. அவ்வளவு அமர்க்கலமா இருக்கணும். பட்டு ஜவுளி எல்லாம் காஞ்சிபுரத்துல தான் போய் எடுக்கணும். மாமா நகை போடுவாரு, நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போட்டாங்கன்னு யாரும் கேட்டக்கூடாது. எத்தனை கிலோ போட்டாங்கன்னு தான் கேட்கணும். என்ன செலவானாலும் சரி. இளையராஜா கச்சேரி, சமையலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஆள், குன்னக்குடி வயலின், பழையப்பட்டி தவுல், போடுற பந்தலும் வைக்கிற கட் அவுட்டையும் பார்த்து கல்யாணமா இல்ல கட்சி மாநாடான்னு அவ வாய பொளக்கணும். என்னம்மா? அண்ணே, இதெல்லாம் வேணாம். டே பாலு, அண்ணன் கல்யாணம் சாதாரணமா நடந்துச்சு. நம்ம கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணுமான்னு நினைக்கிறியா? நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்படிதான்டா நடத்துவேன். நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். பாலு, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்னது? பொண்ணை பிடிக்கலையா? டேய், மாமா கிட்ட போய் சம்பந்தம் பேசி நாளெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? நான் உங்களை சம்மதம் பேச சொன்னேனா? நான் உங்களை நாள் குறிக்க சொன்னேனா? நான் அவளை கார்ல வைக்கிறேன் கட்டி வைங்கன்னு உங்க காலை பிடிச்சி கெஞ்சினா? உங்களுக்கும் அவருக்கும் தகராறு. இது சாக்கா வச்சு சமாதானம் ஆகணும். அந்த பொண்ணு பேர்ல வர சொத்தெல்லாம் நீங்களே வாங்கணும்னு நினைச்சீங்க. அதான் போய் பேசுனீங்க. யாரு?
நான் சொத்து வேணும்னு நினைச்சேனா? டேய், நீ அந்த பொண்ணு பழகுனத அண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். ஆமா, அம்மா அப்பாவோட சேரணும்னு அவங்களுக்கு ஆசை. அதான் உங்களை பேச சொல்லியிருக்காங்க. டே பாலு, நானா முடிவெடுக்கல. அம்மா கிட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். உங்களுக்கு எனக்கு தெரியாதா? அம்மா மிரட்டி சம்மதிக்க வச்சிருப்பீங்க. டே பாலு, என்ன வேணும்னாலும் சொல்லு. உன்னை கேட்காம போனது தப்புதான். மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஏய், வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்க நான் மீறினதில்ல. உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நீங்க கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க. காலம் பூரா கஷ்டப்படுறது யார்? நான். ஒப்பாட்டிக்கு பிறந்தவளை கட்டிக்கிட்டேன்னு இந்த ஊரே என்ன கேவலமா பேசும். அது தாங்கிறது யார்? நீங்க இல்ல, நான். டேய், அந்த பொண்ணோட பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? காதலிக்கிற பொண்ணை ஏமாத்துறது பாவம்டா. அதை பத்தி அந்த பொண்ணு கவலைப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது. அப்போ நீ அவளை கட்ட மாட்ட? மாட்டேன். இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்க, ஏமாந்தேன். இனி ஏமாற மாட்டேன். யாரு? நான் உன்னை ஏமாத்துறேன்? ஆமா. அம்மா உன்னை ஏமாத்துறாங்களா? அம்மாவாது எனக்கு என் மேல பாசமா இருக்காங்க. சொத்துக்காக உன்னைய பெருசா நினைக்கிற சூழ்நிலைக்காரி. டேய், பெத்த தாயவே தப்பா பேசுறீங்க. பாத்தியம்மா? அப்பா சாகும்போது உனக்கு 7 வயசு. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இப்ப அடிச்சனே இந்த கையால தாண்டா. உன்னை தூக்கி வளர்த்த, சோறு ஊட்டின. நிறுத்துங்க. என்னடா சொன்ன? உன்னை பெத்தது மட்டும் தாண்டானா? எல்லாமே இவன் தாண்டா. நீ அம்மா வளர்த்த புள்ள இல்ல, அண்ணன் வளர்த்த புள்ள. வளர்த்ததுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரு, நான் பொறுத்துக்கணுமா? இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். டேய் பாலு, விடுங்க. நான் சொல்றத கேளுப்பா. அம்மா முடியும், சந்தோஷமா இருங்க. பாலு, பாலு, நான் சொல்றத கேளுப்பா. வருவான்டா. எங்கடா போயிட போறான்? வா. இத பாரு, 10,000 ரூபாய் என்னடா, 50,000 ரூபாய் தர்ற, இல்ல 5 லட்சம் ரூபாய் தர்ற. ஆனா எதுக்காகன்னு சொல்லு. 10,000 போதும் பெரியப்பா. வேலைக்கு சேர்ந்து முதல் மாச சம்பளம் வாங்குற வரைக்கும் செலவுக்கு வேணும். ச்சே, இத்தனை சொத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு அனாதையா போகணும்? சொத்து சொத்து சொத்து, எனக்கு ஒரு மண்ணு வேணாம். எல்லாம் அவரே அனுபவிக்கட்டும். எப்போ கை நீட்டி அடிச்சிட்டாரோ அப்பவே எல்லாம் அத்து போச்சு. அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டி, அப்பா புள்ள, இப்படி ஊருக்குள்ளார தகராறு இல்லாமையா இருக்குது. ஆனா அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குதல்லப்பா. எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அப்பவே சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பாக்குறதா நல்லது. சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவ்வளவுதான், கொலையே பண்ணிடுவார். ஏன், எதுக்கு? நீ என்ன ஊரா சொத்தை இவ கேக்குற? உன் சொத்தை கேக்குற? அதை அவன் இல்லைன்னு சொல்லிடுவானா? சரிப்பா, அடிக்கடி தகராறுக்கு அப்புறம் உங்க அண்ணனை நேரடியா பார்த்து பேச பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. பொறுப்பை பெரியப்பா மாதிரி ஆளுங்கிட்ட ஒப்படைச்சிரு. அவங்க உனக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவாங்க. எப்படி? அப்படி கேடு. இந்த மாதிரி 1000 விவகாரங்களை உங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணி பாகத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான். நீ மட்டும் தைரியமா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா நீ சுத்த பயந்தாங்குழியா இருக்கிறியே. நான் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இப்போ நான் இந்த ஊர் விட்டு போனாதான் நான் பயந்துட்டு ஓடுனதா சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன், நான் இந்த ஊர் விட்டு போறது இல்ல. பெரியப்பா, நீங்க தாராளமா போய் அண்ணங்கிட்ட பேசுங்க. நான் தனியா வாழ விரும்புறேன்னு சொல்லுங்க. என் பங்கு எனக்கு தர சொல்லுங்க. சபாசரா, ஆண் பிள்ளையா இருந்தாலும் இப்ப நீ ஆண் பிள்ளை. என்கிட்ட சொல்லிட்டியல்ல, இந்த விவகாரங்களை நான் பாத்துக்கிறேன், நீ நம்ம வீட்லயே தங்கு. டேய், கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. நாளைக்கு இவங்க அண்ணனை போய் பாப்போம். பெருசு, ஐயோ, அவங்க அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னதுமே இந்த ஆலமரம் தள்ளாடுது. அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்க அண்ணன் தம்பிகளை பிரிக்க போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கத்தான் செய்யும். நீங்க அவனை அழைச்சிட்டு உள்ள போங்க. பாலு, இனிமே இது பெரியப்பா வீடு இல்ல, உன் வீடு மாதிரி. உள்ளார போப்பா.
என்ன பெரியப்பா நின்னுட்டீங்க? எனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசப்படி முதிக்கிறதுல இஷ்டமே இல்லை. உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சரி வா. இல்ல பெரியப்பா, நீங்க போய் பேசுங்க, நான் இங்கே நிக்கிறேன். அதுவும் சரிதான். அம்மா கல்யாணி, நாங்க வர்றதா சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். வீட்டுக்காரர் இருக்காரா? வராரு. பெரியப்பா, ஜென்மத்துக்கு அவனுக்கு சேரக்கூடாது, அப்படி பிரிச்சு விட்டுறணும். டேய், பெரியப்பா கார்டு எடுத்து வச்சிட்டார்ல, அப்புறம் என்னடா? விளக்கேத்துறது கூட ஆள் இல்லாம பண்றோம் பாரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பெரியப்பா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம ஏன் வந்தேங்கிற மாதிரி கேக்குறீங்க. இது எங்களுக்கு அவமானமா தான் இருக்கு. என்ன பண்றது, நாங்க பொது வேலைன்னு வந்தாச்சு. மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்ன பெரியப்பா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வாங்க உட்காந்து பேசலாம். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தா முன்னாலையும் வாசப்படி இருக்கும், பின்னாலையும் வாசப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தம்னு இருந்தா முன்ன பின்ன இருக்குதானே செய்ய. ஆமா ஆமா, எத்தனையோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு அண்ணனே முன்னாடி இருந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. இது அவருக்கு தெரியாதா? நேரா விஷயத்துக்கு வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு. பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் வாங்கி சொல்லுங்க. வாங்கிக்கலாம், ஆனா அவனுக்கு தனியாவே வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு ஆசை வந்துருச்சு. நான் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்ல வந்தது அதேதான். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை அமைச்சுக்குவான். என்னையா யார் வீட்டுல வந்து யாருகிட்ட சொத்து பிரிக்க சொல்றீங்க? வெளியே போங்க. யாரு சொத்து கொடுக்க சொன்னா? உன் தம்பிக்கு தானே கொடுக்க சொன்னா. அவனுக்கு உரிமை இருக்குல்ல. அவன் உரிமை பேச நீ யாரா? டாய் நாராயண ரெட்டி, விஷத்தை கைக்கிட்டியே. உன் குணம் தெரியாம உன் பேச்ச கிட்டு குடிச்சு ஒரு போய்கிட்டு இருக்கான். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க வீட்டு விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இது பாருமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்காக நியாயம் பேச வந்தவங்களை வெளியே போக சொல்றது என்னைய செருப்பால் அடிக்கிற மாதிரி. நான் சரிசமா பாதி பங்கு கேட்கல. நீங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்த சொத்து. அதனால நீங்க இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு தங்கமான பையன், நியாயமா கேக்குறான். இந்த மாதிரி புள்ளைய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பாகப்பிரிவினுங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. ஏதோ பெரியவங்க முன்னாடி எனக்கு சேர வேண்டியது கொடுத்தா சரி, இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். கோர்ட்டுக்கு போவியா ராஸ்கல்? சும்மா மிரட்டாதீங்க. இந்த மாதிரி மிரட்டி என்ன வீட்டுல ஒட்ட விடாம ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு வப்பாட்டி போட்டு என்ன தள்ள கட்ட பாத்தீங்க. என் வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கிட்டு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா ராஜா வாழணும்னு பாக்குறீங்க. நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வினாடியும் கனவு கண்ட என்ன பார்த்தாட இப்படி கேட்ட? இவனை வெட்டு புதைச்சிட்டு மருமலை நல்லா அடிங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற காலம் மலையேறி போச்சு. ரகுநாத ரெட்டி, நீ உணர்ச்சி வசப்பட்டு அடித்தடி வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன், தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாலு, என்ன மன்னிச்சிருப்பா. உன்ன மாதிரி நான் ரொம்ப படிச்சவன் இல்லை, அதான் சிந்திக்க தெரியல. நான் ராம, நீ லட்சுமணன் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் நம்பிட்டேன்டா.
ஏய் நாராயண ரெட்டி, நீ நினைக்கிறது நடக்காது. சொத்தை பிரிக்க மாட்டேன், பிரிக்கவும் முடியாது. பிரிக்க முடியாதா? அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது எந்த ஊர் நியாயம்னு கேக்குறேன். ஏய், பிரிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா சொத்தையும் இவனே எடுத்துக்கிறட்டும். வந்த வேலை முடிஞ்சுல்ல. தம்பி நல்லா இரு. கல்யாணி, நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கட்டணத்தினோட என் கூட வா. அம்மா, அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டேய் ரகுநாத ரெட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா, உனக்கு 2 வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்கறதுக்கு தான் உங்க அப்பா என்ன 2ஆம் தரமா கட்டிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை என் மூத்த மகனாதான் வளர்த்தேன். உனக்கு ஒரு குறை வச்சனடா? இப்படியே என்ன விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? நீ என்ன பெத்த அம்மா இல்ல, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா? சொல்லுடா. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்லையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் உங்களை கூட்டிட்டு போகல. போடா மடையா, நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு, கோயில், சொர்க்கம். நானும் உன் கூட வரேன், வாடா. அம்மா, இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிடாத. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரகுநாத ரெட்டி, விஜய ரகுநாத ரெட்டி. வாடா. பாலு, உங்க அண்ணன் சொத்து வேண்டான்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டு போறான். ஆமா ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போகலையே. பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துல தானப்பா ஒரு தெளிவே கிடைக்கும். அவனை கூட்டிட்டு போங்க. வாப்பா வா. எப்படியோ கூட்ட கலைச்சிட்டோம். குடும்பத்தை என்ன பண்றதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். யோசிப்போம், என்ன பண்றது? சாகிற வரைக்கும் என்ன வேலை நமக்கு?